யாரோ ஒரு பினாமி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக என்டையர் 4 ஏக்கர் மார்க்கெட்டை இடிப்பீங்கன்னு சொன்னா நீங்க யாருக்காக நிக்கிறீங்களோ அவர் இந்த ஊர்ல காலை கூட வைக்க முடியாது அப்படின்றத எச்சரிக்கிறோம். பினாமி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுகிறவரு அந்த இடத்தை வாங்கி இருக்கிறாருன்றது ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். அவங்க பொண்ணு டாக்டரா, அந்த டாக்டருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக இன்னைக்கு அந்த முயற்சி பண்ணி நிற்கிறாருன்றது ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். அந்த ஹாஸ்பிட்டல் அங்க வரணும்னு சொன்னா அங்க சென்ட்ரல்ல ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு காம்ப்ளெக்ஸுங்க இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் உருவாகணும். பிளஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஒரு நல்ல ரோடு வேணும் அப்படின்றதுக்காக திட்டம் போட்டு இன்னைக்கு அவங்களுடைய சொந்த டெவலப்மெண்ட்டுக்காக அநியாயமா மார்க்கெட்டுக்கு மேல கை வச்சுக்கிறாங்கன்றது கூட அத்தன்டிகேட்டட் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். சரி, அதோட ஆட்சின்னு பார்த்தா இன்னைக்கு திடீர்னு எம்ஜி மார்க்கெட்ல அந்த பன்னிக்கறி வியாபாரம் பண்ற லதா பேக்கரி கிட்ட இருந்து அங்க கூட நாங்க இடிக்கிறோம்னு சொல்லி அங்க இருக்கிற வியாபாரிகளை கூப்பிட்டு நீங்க காலி பண்ணணும் இல்லைன்னா நாங்க இடிக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. சேவ் கேஜிஎஃப்க்கும் இந்த மார்க்கெட்டுக்கு எம்ஜி மார்க்கெட்டுங்களுக்கு என்னையா சம்பந்தம்? இவங்க ஏன் இந்த பாலிடிக்ஸ் பண்ணுகிறாங்கன்ட்டு யாரும் நினைக்க கூடாது. இன்னைக்கு அந்த மார்க்கெட் வெட்ட அந்த சங்க தலைவருங்கிட்ட நாங்க பேசும்போது சுமார் 10,000 பேர் பிழைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த எம்ஜி மார்க்கெட் இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதே நேரத்துல ஏசியாவிலேயே ஒரே ஒரு மார்க்கெட்னு சொன்னா இந்த என்ட்ரன்ஸுக்கு போனா அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து வெளியே வரும்போது A to Z ஒரு கல்யாணத்துக்கு என்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கின அண்ணாண்ட வந்து ஒரு சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு போற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் பிரிட்டிஷ் கன்ஸ்ட்ரக்டட் மார்க்கெட். அது ஒரு மார்க்கெட் டெவலப்மெண்ட் பண்றதுல எங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. ஒரு இடத்தை அபிவிருத்தி பண்ணணும்னு சொன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு இடத்த வந்து நீ கொடுக்கணும். ஆனா இச்சிட்ட பிறகு சொல்ற உங்களுக்கு நாங்க இன்னொரு இடத்த நாங்க அலாட் பண்றோம்னு சொல்லிட்டு சட்டத்துல எடுக்கிற இடம் இருக்குதா, முனிசிபாலிட்டி ஆக்ட்ல இடம் இருக்குதா, ரிசர்வேஷன் பாலிசி மேலதான் ஒரு கடையில டெண்டர் விட முடியும். அந்த ரிசர்வேஷன்ல SC STக்கு எவ்வளோ, STக்கு எவ்வளோ, பேக்வேர்டுக்கு எவ்வளோ, ஜெனரலுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டகரி வருது. இதை மீறி யாருக்காவது அந்த மார்க்கெட்டை கொடுக்க முடியாது. அதனால ஆல்ரெடி இங்க வந்து MLAக்கு எந்த ரோலும் கிடையாது. முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் பண்ணிட்டுக்கிறாங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருன்னா இந்த டிஸ்ட்ரிக்டுடைய DC. ஸ்லாட்டர் ஹவுஸ் மேல கை வைக்கணும், ஸ்லாட்டர் ஹவுஸ்கார கூப்பிடணும், ஸ்லாட்டர் ஹவுஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா DC இன்டர்ஃபியரன்ஸ் ஆகணும். DC டைரக்ஷன்ல தான் கமிஷனர் அங்க போய் பேசணும். ஆனா கமிஷனரும் பேசுறது இல்லை, DCயும் பேசுறது இல்லை. இங்க சம்பந்தம் இல்லாதவங்க பேசுறதுன்னு வரும்போது ஸ்லாட்டர் ஹவுஸ் விஷயத்துல ஒண்ணுதான், முனிசிபாலிட்டி ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கு ஆத்தரைஸ்டு ஸ்லாட்டர் இன்னொரு இடத்துல ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இவங்கள அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் என்ன பண்ண போறீங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பப்ளிக் சொல்லிட்ட பிறகு அந்த இடத்துல பண்றதுல எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. அதனால இது எதுவும் பண்ணாம ஸ்லாட்டர் ஹவுஸ் மேல கை வச்சா கண்டிப்பா கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும், இது லீகலா போக வேண்டி வரும். அதே நேரத்துல சேவ் KGF கூட ஜனங்களை ஒன்னா சேர்த்து அந்த மக்களோட ஒன்னா சேர்ந்து அவங்களுக்காக குரல் கொடுக்கறதுல நாங்க பின்வாங்க மாட்டோம்ன்றது ஸ்லாட்டர் ஹவுஸ் சப்ஜெக்ட். டெவலப் பண்ண முடியாத ஒரு முனிசிபாலிட்டி இன்னைக்கு எப்படி திடீர்னு ஒரு கிரவுண்ட் அப் பண்ணி ஒரு 2 வருஷத்துல நாங்க இதை கட்டுருவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்ல முடியும்? மைனிங் பகுதியில 35 வார்டுலயும் 10 வருஷமா டாய்லெட் கட்டி அந்த ஜனங்க யூஸ் பண்றதுக்கு இன்னைக்கு திறந்து வைக்கிறதுக்கு இன்னைக்கு முனிசிபாலிட்டி முயற்சி செய்யல. அதெல்லாம் தான் டெவலப்மெண்ட். ஒரு வார்டுலயும் சரியான ரோடு இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு வார்டுலயும் குடிக்கிற தண்ணி இல்ல, கொசு மொய்க்குது, சுகாதாரம் இல்ல. இது எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணி அதுக்கு பிறகு எம்ஜி மார்க்கெட் மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகவோ சேவ் KGF வந்து ஒரு பாலிடிக்ஸ் இன்ஃபர்மேஷனோ இல்ல யாரையும் அப்போஸ் பண்றதுக்காக பேசுறது இல்ல. எம்ஜி மார்க்கெட்ல பிளாக் அண்ட் ஒயிட்டா ப்ராப்பரா நீங்க வெளியிடணும். இதுதான் நாங்க பண்ண போறோம், இதுதான் ப்ளூ பிரிண்ட். ஆல்டர்னேட் அகாமடேஷன் நாங்க பண்ணி கொடுக்கறோம்.